ஒரு சிறுவனினுடைய காலணியை செருப்பை கடல் அலை அடித்துச் செல்கிறது. அப்போது அந்த சிறுவன் கடற்கரை மணலில எழுதுகிறான், இக்கடல் ஒரு திருடன் என்று எழுதுகிறான். அணிந்திருந்த செருப்பை கடல் அலை அடித்துச் சென்றது. உடனே அவனுடைய பார்வை அந்த கடலின் மீது, திருடன், இந்த கடல் ஒரு திருடன். ஒரு மீனவர் வந்தார். அதே கடலில அபரிவிதமான மீன்களை அள்ளி எடுத்தார். அந்த கடல் அந்த மீனவருக்கு அள்ளி கொடுத்தது. அப்போது அவர் கடற்கரையில எழுதினார், வாரி வழங்கும் கடல் இந்த கடல். சிறுவனின் பார்வையில திருடன், மீனவரின் பார்வையில அதே கடல், வாரி வழங்கும் கடல். இப்போ கடலில முத்து குளிக்கக்கூடிய ஒருவருக்கு முத்துக்கள் கிடைக்கிறது. அவருக்கு பெருத்த சந்தோஷம். அவர் கடற்கரையில எழுதினார், இந்த கடல் வளமிக்க கடல். இளைஞர் ஒருவர் வந்தார். இந்த கடலில போய் மூழ்கினார், மூழ்கிவிட்டார். இந்த இளைஞரினுடைய தாய், இது ஒரு மோசமான கடல், உயிரை எடுக்கக்கூடிய கடல், அப்படி எழுதி வைத்தார்கள். பின்னர் ஒரு பேரலை வந்தது. இப்போ சிறுவன், மீனவர், முத்து குளிக்க போனவர், முத்தெடுத்தவர், இளைஞரினுடைய தாய், இவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள் இல்லையா? அந்த வந்த பேரலை அவர்கள் கரையில பதிந்து வைத்திருந்த எல்லாவற்றையுமே அழித்துவிட்டு கடல் தன்னுடைய அன்றாட பணியை தொடர ஆரம்பித்தது. விஷயம், மனிதர்களின் சில புரிதல்களை மனதுக்குள் கொண்டு செல்ல வேண்டியதே கிடையாது. நம்மை பற்றி சில புரிதல்கள் பல பேர் வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் நம்முடைய மனதுக்குள் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவரவர் தங்களின் அனுபவத்தை மாத்திரமே இங்கு தெரிவிக்கிறார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் எப்படி நன்கு பழகாமலேயே புரிந்து தெரிந்து அவரை பற்றி விமர்சிக்க முடியும்? ஆனால் விமர்சிக்கிறார்கள். அப்போ அந்த விமர்சனத்தை நாம் ஏற்றோம் என்று சொன்னால், நம்மை பற்றி இவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி நாள்தோறும் வருந்தி கொண்டிருந்தால் காலம் முழுக்க வருந்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். நமக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா நாம் யார் என்று. யார் என்ன சொன்னாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்று என்று சொல்லக்கூடிய செயல்களே. அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த விமர்சனங்கள் என்ன செய்யும்? மனிதர்களின் சில புரிதல்களை மனதுக்குள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவர் தங்களினுடைய அனுபவத்தை மாத்திரமே இங்கு தெரிவிக்கிறார்கள். வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் பக்குவப்படுத்திக் கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டு நாம் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு தேவை தெளிவான புத்தி, நேர்மையான பார்வை. இந்த தெளிவான புத்தியும் நேர்மையான பார்வையும் நமக்குள் வந்து விட்டால் யார் என்ன சொன்னால் என்ன,